ஒரு நாள் தந்தையான வியாசரும் மகனான சுகரும் ஓர் குளத்தின் அருகே நடந்து சென்றனர். இளம்பெண்கள் குளத்தில் நீராடி கொண்டிருந்தனர். முதல்ல வியாசர் தாண்டினார். அவர் வயோதிகர். ஆனாலும் வெட்கப்பட்ட பெண்கள் தங்கள் ஆடைகளை எடுத்து உடம்பையெல்லாம் மறைத்து கொண்டனர். அடுத்து சுகர் அந்த இடத்தை தாண்டினார். அவர் கட்டிளங்காலை பருவம். ஆனால் அவரை பற்றியே கவலைப்படாமல் தாங்கள் எப்படி குளித்து கொண்டிருந்தார்களோ வெட்கமே படாமல் பெண்கள் நீராடினர். 2 பேரும் தாண்டி போயிட்டா. கொஞ்ச தூரம் போன பிற்பாடு வியாசருக்கு தோன்றியது, நாமோ கிழவன், ஆனால் நம்மை பார்த்து பெண்கள் வெட்கப்பட்டனர். நம்ம பிள்ளையோ இளைஞன், ஆனால் அவனை பார்த்து அவர்கள் வெட்கமே படவில்லை. இது என்ன காரணமாக இருக்கும் என்று நினைத்து கொண்டு திரும்ப குளத்தங்கரைக்கு வந்தார். அதே பெண்களிடத்தில், என்னை பார்த்து வெட்கப்பட்டீர்கள், ஆனால் சுகரை பார்த்து வெட்கப்படவில்லையே, ஏன் துணியாலே என்னை பார்த்து மறைத்து கொண்டீர்கள், ஆனால் அவன் வரும்போது மறைச்சிக்கலையேன்னு கேட்டார். பெண்கள் பதில் சொல்லினார், இந்த கேள்வியின் நீர் தான் வந்து கேட்கிறீரே தவிர உம்ம மகன் வந்து கேட்கவில்லை. நாம் குளிச்சுன்னு இருந்தோமா, புடவையோடு இருந்தோமா, இல்லாமல் இருந்தோமா, இது எதுவுமே கண்ணில் பட்டிருக்கிறதே தவிர அவருடைய கண்ணில் இந்த வேறுபாடு படவே இல்லை. இந்த வேறுபாடு உம்ம கண்ணில் இருக்கவே தான் நாங்கள் வெட்கப்பட்டோம் என்று அவர்கள் பதில் சொல்லினர். இதிலேருந்து நாம் புரிஞ்சுக்க வேண்டியது, மரத்துக்கும் மனித உடலுக்கும் மிருகத்துக்கும் மரம் செடி கொடுக்கும் சுகருக்கு வேறுபாடு தெரியாது. அனைத்தையும் ஒன்றாக பார்த்தவர்.